Hi guys, I'm Nivita. இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் மேட்ரிக்ஸஸ் அண்ட் டிட்டர்மினன்ஸில் இருக்க எக்ஸாம்பிள் 1.4 தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் ஏ இஸ் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆட் ஆர்டர் ப்ரூவ் தட் டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்துட்டு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்காகவே நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு அர்த்தம். சரிங்களா? அந்த ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸ்க்கு நீங்கள் டிட்டர்மினன்ட் எடுத்தீங்கன்னா அது வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும். இந்த கண்டிஷன் இருக்குது. இதுக்கு வந்து ஆட் ஆர்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஆட் ஆர்டர், ஈவன் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயம் இருக்கு. ஆட் ஆர்டர்னா 2m+1 அப்படின்னு வரும். இது என்ன மேம் 2n+1 அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம்முக்கு பதிலாக 0 போடுங்க. 2 × 0 + 1ஓட வேல்யூ 1ன்னு வரும். எம்முக்கு பதிலாக 1 போடுங்க. 2 × 1 2, 2 + 1 3ன்னு மட்டும் வரும். ஆட் நம்பர் வருதா? 2 போடுங்க. எம்முக்கு பதிலாக 2 போடுங்க. 2 2s are 4, 4 + 1 5. ஆட் நம்பர் வருதா? அதே 3 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. 3 2s are 6, 6 + 1 7. உங்களுக்கு எல்லா ஆட் நம்பருமே ஜஸ்ட் இந்த ஒரு பர்டிகுலர் எப்படி சொல்றது, ஒரு எக்ஸ்பிரஷன் மூலியமா சொல்லிடலாம். ஓகேவா? என்ன சொல்றாங்கன்னா, ஏ இஸ் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா ஆப்வியஸ்லி டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0 ஆஃப் ஆட் ஆர்டர் அப்படின்னா அதோட ஆர்டர் வந்து 2m+1 இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருக்கும்போது டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்துட்டு பாசிட்டிவா இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? நம்ம அதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, தியரம் 1.9ல செகண்ட் ஒன் எடுத்துக்க போறோம். ஓகே, நீங்க அந்த நம்பர்லாம் எழுத வேண்டியதில்லை கொஸ்டின் ஆன்சர்ல. லைக் நீங்க இஃப் பையர் தியரம் அப்படின்னு எழுதினா போதும். பையர் தியரம் இஃப் ஏ இஸ் அ நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் n இருக்கும்போது, ஓகேவா, நீங்க அந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணும். நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கும்போது உங்களுக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவோட வேல்யூ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பவர் n-1 இருக்கும். இது எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசிக்காக டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஓகேவா? அப்போ நீங்கள் வந்துட்டு ஏக்கு மட்டும் அடுத்தது டிட்டர்மினன்ட் எடுக்கணும். இங்கே வந்து உங்களுக்கு எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? 3 லெட்டர்ஸ் இருக்கா? இங்கே மேலே பாருங்கள், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பவரில் n-1. n 1. ஓகே, நெக்ஸ்ட்டு மைனஸ் வந்து 1, இன்னொன்று வந்து 1 வந்து இன்னொன்று. ஸோ 3 லெட்டர்ஸ் மாதிரி வருதுல்ல. ஏடிஜே அட்ஜாயிண்ட், இது வந்து n-1 வருதுல்ல. ஓகேவா? ஸோ அப்படி தான் ஞாபகம் வச்சுக்கலாம். டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பவர் n-1. ஓகே, அப்படி பார்க்கும்போது இங்கே என்ன வரும்னா, டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் n-1 தானே. இந்த இடத்துல n என்னது? n-னா ஆர்டர். இந்த இடத்துல ஆட் ஆர்டர்னா என்னது? 2m+1 தான் ஆட் ஆர்டர். -1 ஏன்னா நம்ம தியரம்ல என்ன பார்த்தோம்? டிட்டர்மினன்ட் ஆஃப் n பவர் n-1 பார்த்தோம். ஸோ என்னோட வேல்யூ 2m+1 -1 +1 -1 கேன்சல் ஆயிடுச்சுன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பவர் 2mன்னு மட்டும் வரும். ஓகேவா? பேசிக்காக பவர் 2ல இருக்கனால அது ஆப்வியஸ்லி பாசிட்டிவ் தான். அப்போ இது பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதுவும் பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவும் பாசிட்டிவ்னு சொல்லணும். ஓகேவா? இந்த 3 லைன் கன்ஃபார்மாக எழுதணும். ஏ இஸ் அ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆட் ஆர்டர் அப்படின்னா ஆட் ஆர்டருக்கு பதிலாக 2m+1 எழுதியாச்சு. அடுத்தது இது ஃபுல்லாகவே எழுதணும். லைக் m = 0 1 2 அப்படின்னு கண்டிஷன் மாதிரி. ஓகேவா? அதுக்கப்புறம் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னால டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0. இங்கே நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்தால் மட்டும்தான் இந்த தியரம் 1.9 நம்மளால யூஸ் பண்ண முடியும், நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக. ஸோ அதுலேருந்து நம்ம எடுத்துகிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்னோட வேல்யூக்கு பதிலாக 2m+1 போடுறோம். +1 -1 கேன்சலேஷன் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பவர் 2m. ஸோ 2னால பாசிட்டிவ் எப்போவுமே. ஸோ ஆப்வியஸ்லி இதுவும் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகே, இந்த சம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக புரிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.